அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமும் எனக்கு என்ன யாருங்க தகுதியாக இராது. அப்போ எனக்கு தகுதின்னு ஒன்று இருக்குது, அதை தவிர வேறு எதுவும் என்னால் என்ன செய்ய முடியாதுங்க, செய்யக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போது நமக்கு தகுதியானது என்ன, நம்முடைய தகுதி எது என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோனா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 2லிருந்து 3 வசனங்கள் வரை நாம் வாசிக்கலாம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தரிசிக்கு ஓடி போடும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தரிசிக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தரிசிக்கு போக கப்பல் ஏறினான். ஆமென். இப்போ இந்த யோனா யாருங்க? இவர் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வாய், அப்படித்தானுங்க. தீர்க்கதரிசிங்கிறவன் யாருங்க? கர்த்தருடைய வாய். கர்த்தர் எதை பேச சொல்கிறாரோ அதை பேசுகிறவன் தான் தீர்க்கதரிசி. இப்போ இந்த யோனா யாருன்னு சொன்னால் கர்த்தருடைய வாய். இப்போ இந்த வாய் என்ன சொல்லணும்னு ஆண்டவர் சொன்னார். ஒரு மனிதனை பார்த்து நான் சொல்கிறத போய் செய்யின்னு சொன்னால் அந்த மனிதனுக்கு எவ்வளவு அதிகாரங்கள் இருக்கிறது. ஆமே. அப்போ அந்த தீர்க்கதரிசியை எவ்வளவாக ஆண்டவர் நேசித்திருக்கிறார், அவனிடத்தில் எவ்வளவு பரிசுத்தம் காணப்பட்டிருக்கிறது. அப்போ இவ்வளவு இருந்தும் அந்த மனிதனை ஆண்டவர் சொல்கிறார், நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட வேண்டும், அதனுடைய அக்கிரமம் என் சமூகத்தை எட்டியது என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனிதர்கள் செய்கிறதான அக்கிரமம் எதுவரையிலும் போயிருக்குங்க? பரலோகம் வரலும் போயிருக்கு, தேவராஜ்யம் வரையிலும் அந்த அக்கிரமம் போயிருக்கு என்று சொல்லி இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது அந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறான் பாருங்க, வாசிங்க. அப்பொழுது யோனா இப்போ விலகிறது மாத்திரமல்ல, என்னென்ன பண்ணான் பாருங்க. விலகி போகிறான், தரிசிக்கு போகிற கப்பலே இருக்காகன்னு யோப்பா பட்டணத்துக்கு போகிறான். அங்கேருந்து போய் என்ன பண்ணுறாங்க, காசை செலவு பண்ணி கப்பலுக்கு டிக்கெட் வாங்கி இவர் என்ன பண்ணுறாங்க, தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போக முடியுமா? தீர்க்கதரிசிக்கு தெரியலையா? தேவ சமூகத்தை விட்டு நம்மளால் என்ன செய்ய முடியாதுங்க, வேலைக்கு போகணும். எங்கே இருந்தாலும் அவர் தான் இருக்கிறாரு. உலகம் எந்த இடத்துல போனாலும் அவருடைய பிரசன்னம் இருக்குது. இவன் அவரெல்லாம் விட்டுட்டு போகிறான்னு சொல்லி கப்பல் ஏறி ஓடி எதிர் திசையில் என்ன பண்ணுறாங்க, அவன் போக ஆரம்பிக்கிறான். ஏன் அவன் போக ஆரம்பிக்கிறான்? ஏன் ஆண்டவர் சொன்னது அவன் சொல்லலை? என்னம்மா மனசு மாறிடுவார். வாசிங்க, யோனா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே. அப்போ ஏற்கனவே ஆண்டவருக்கும் ஒரு என்ன இருக்குதுங்க, ஒரு கான்ட்ராவர்சியல் இருந்திருக்கு இல்லைங்களா? நீ போம்பாரு, இவர் போக மாட்டேன் பாரு, ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. நான் அப்போவே நான் சொன்னேன் இல்லை, என்ன சொன்னேன், நான் போக மாட்டேன். ஏன்னு சொன்னால் இருக்கும்போது நான் சொன்னேன் அல்லவா, இது நிமித்தம் ஓடிப்போனேன். நீர் இணக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் தேவன் என்று அறிவேன். இப்போ ஆண்டவரை பற்றி பர்ஃபெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ஆமென். இவ்வளவு பர்ஃபெக்டான மனுஷன்தான் என்ன பண்ணிட்டாருங்க, நினிவேக்கு ஓடுறான். எதிர்மறையான ஒரு காரியத்துக்கு ஓடுறான் இல்லைங்களா? நினிவேக்கு போகிறானா? எங்கே போகிறாங்க? தரிசிக்கு போகிறான். நினிவேக்கு போகல, தரிசிக்கு ஓடி போகிறான். திரும்பி மீன் வாயில் விழுவுறது, கப்பலில் பிறல், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த சப்ஜெக்ட் இல்லை. இது நம்ம தியானிக்கிற வசனங்கள் அந்த சப்ஜெக்ட் இல்லை. இப்போ ஒரு சில காரியங்கள் நமக்கு தேவை. இந்த நினிவே ஏன் கவிழ்க்கப்பட வேண்டும்? நினிவே கவிழ்க்கப்படுவதற்கான காரணம் என்ன? 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 36லிருந்து 37 வசனங்கள் வரை. 2 ராஜாக்கள் 19 36லிருந்து 37 வசனங்கள் வரை. அப்பொழுது அசரீர் ராஜாவாகிய
சனகரி பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயிலே இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோக்கின் கோவில்களிலே பணிந்து கொள்கிற. நினிவேல என்ன இருக்குங்க? விக்கிரக ஆவிகள், விக்கிரக ஆலயங்கள் நிறைந்ததான ஒரு இடம். ஆமென். இதை தான் அந்த இடத்துல போட்டிருக்குது. செப்பனியா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 13 15 வசனங்கள் வரை. செப்பனியா, அவர் தமது கையை விரோதமாய் நீட்டி அசீரியாவை அழித்து நினிவேயை பாழும் வனாந்தரத்திற்கொத்த வறட்சியான ஸ்தலமாக்குவார். அப்ப நினிவே எப்படிப்பட்டதான இருக்குங்க? சாபமான ஒரு இடமாக இருக்கிறது. ஆமே. முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு விக்கிரகங்கள் நிறைந்த இடம். ரெண்டாவது காரியம் பார்க்கும்போது ஒரு சாபம் நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது. ஆதியாம புஸ்தகம் 10வது அதிகாரம் 9 12 வசனங்கள் வரை வாசியுங்கள். இந்த நினிவே பட்டணம் உருவாக்கப்பட்டது எப்படி? முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். நிம்ரோத் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்காங்க? பலத்த இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக நிம்ரோத்தை போல உண்டாயிற்று. சினேகா தேசத்திலே உள்ள பாபேல் இடங்கள் அவன் ஆண்ட ஸ்தானத்தினுடைய ஆதிஸ்தானம். அதுல எல்லாம் அவன் ஆண்டுகிட்டு இருந்தான். அந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் கட்டினான். இப்போ என்ன யாரு கட்டினதுங்க? அதுங்க நிம்ரோத் கட்டினான். இந்த நிம்ரோத் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேட்டைக்காரன் மாத்திரமல்ல, விக்கிரக ஆவினுடைய தகப்பனானவனாக இருக்கிறான். இல்லைங்களா? புரியுது என்ன சொல்ல புரியுங்களா? அப்போ இவன் நிம்ரோத் யாருன்னு சொன்னால் தமூஸ் நிம்ரோத், அந்த திருத்துவங்கள் அது அவனுக்குள்ளே என்ன செய்துங்க இருக்கிறத பார்க்குறோம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு விக்கிரகமான ஒரு மனிதர்கள் விக்கிரத்துக்கு பாபேல் கோபுரம் கட்டினது யார்? வந்தானே தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்த ஒரு இடம். அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பூமியாக அது என்ன செய்துங்க காணப்படுகிறது. அப்போ இந்த சபிக்கப்பட்ட பூமியில் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? சாபமானவர்கள். சாபமானவர்கள் என்னன்னா பாவம் நிறைந்த ஒரு இடமாக அது என்ன செய்துங்க, அதனால தான் அது காணப்படுகிறது. அப்போ அப்படிப்பட்ட பாவமான காணப்பட்ட அந்த இடங்களை தேவன் அழிப்பதற்கு காரணம் அவருடைய பாவங்கள் தேவ சமூகத்தில் என்ன செய்துங்க எட்டினது என்று சொல்லி பார்க்கிறோம். யோனா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்திலே வந்து சோத்திரம். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பாழான ஒரு நகரத்தினுடைய அக்கிரமம் தேவ சமூகத்தில் எட்டியது. இதில் நம்ம என்ன புரிந்து கொள்ள முடியும்? என்னங்க புரிந்து கொள்ளலாம்? நமக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்பதை நாம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த நினிவே பட்டணம் ஒரு பாவமான நிறைந்த இடம்தான், ஒரு சாபமான நிறைந்த இடம்தான், அது அக்கிரமம் நிறைந்த இடம்தான், அது நிம்ரோத்து போலதான விக்கிரக மனிதர்கள் கட்டின ஒரு இடம்தான். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் எப்படியா இருந்தது? இந்த யோனா புஸ்தகத்தில் 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கார். இப்போ ஆண்டவருடைய எண்ணம் எப்படியா இருக்குதுங்க? எல்லாரும் மாறணுங்கிற எண்ணம் தான் இருக்கு. யாரும் அழிஞ்சு போகக்கூடாதுங்கிற. நல்லா புரிந்து கொள்வோமா? நான் சொல்றது புரியுதுங்களா? பாவமான வாழ்க்கை தான், பாவம் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனாலும் அவர்களும் மாற வேண்டும் என்கிற எண்ணம் தேவனுக்குள்ள என்னதுங்க ஒரு சித்தம் அவருக்குள்ளே இருந்தது. அதற்கான எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆமென்.
யோனாவை அதுக்கு தான் அனுப்புகிறாரு. மனம் திரும்பணும், அது கவிழ்க்கப்பட போகிறது, ஒரு எச்சரிப்பை கொண்டு போய் கொடுக்குறாரு. உன் பட்டணம் கவிழ்க்கப்பட போகிற, இன்னும் 40 நாள் என்ன பண்ண போகிறோம், உன் பட்டணம் கவிழ்க்கப்பட போகிறது என்கிற ஒரு எச்சரிப்பை இந்த இடத்துல கொடுக்குறான். மனம் திரும்புவியா அப்படின்னு பார்ப்பதற்காக ஒரு வார்த்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் தினமும் கேட்குறோம், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள்ங்கிற வார்த்தையை நாம் அநேக கேட்டுக்கொண்டிருந்தாலும் நாம் இன்னும் நம்முடைய இருதயம் கடினமாகத்தான் இருக்கிறது. ஆமே, மாறுறதுக்கு நம்மளால் என்ன செய்யலைங்க, முடியல. நாம் எதை எதிர்பார்க்குறோம், கொஞ்சம் பின்னாடி நம்ம காரியங்களை அது மாதிரி பார்க்கலாம். அப்போ மனிதனுடைய நினைவுகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யோனா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிங்க. குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலிலே உட்கார்ந்திருந்தான். ஆமென். மனுஷன் நினைவுலாம் இப்படி தான் இருக்குது. இவன் போய் என்ன சொல்லிட்டாங்க, நினிவே பட்டணத்துக்கு போயாச்சு. முதல்ல மீன் வாக்குறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நினிவேக்கு திரும்ப கொண்டு போய் போயிட்டாரு. இப்போ நினிவே போய் என்ன பண்ணிட்டாரு, இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட போகிறதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ கவிழ்க்கப்பட்டாலும் இவர் என்ன பண்ணிட்டாருங்க, என்ன பண்ணிட்டாருங்க, நல்லா சொல்லுங்களேன் பார்ப்போம். அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு, யோனா நகரத்தில் புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்க போய் அங்கே தனக்கு என்ன பண்ணிட்டாரு, ஒரு டென்ட்டு போட்டாருங்க, தங்கிட்டார். எதுக்கு தங்கியிருக்காருங்க, நான் 40 நாளில் என்ன பண்ணியிருக்கிறேன், கவிழ்க்கப்பட போகுதுன்னு சொல்லிட்டேன். இது நடக்குதா இல்லையா பார்த்துட்டு தான் போவேன். ஆண்டவருடைய எண்ணம் என்னங்க, மாறணுங்கிற எண்ணம். இவனுடைய எண்ணம் என்னங்க, இதுதான் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம். ஆமே, நாம் சில வேளைகளில் நமக்கு விரோதமாக யாராவது ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே அவர்களை இல்பொருள் ஆக்குவீராக, ஆண்டவர் அவங்க செய்கிறதெல்லாம் தரித்திரமாக மாறணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருப்போங்க, சொல்ல மாட்டான்ல. ஆமே, சொல்ல மாட்டான். ஆனால் என்ன பண்ணியிருப்பான், ஆண்டவரே அவர்களை சந்தியும், ஆண்டவரை சந்திச்சு என்ன பண்ண வர்றாரு, புரியுதுங்களா? நம்ம நிறைய நேரத்தில் அது மாதிரி பேசியிருக்கோம். நமக்கு விரோதியை பார்த்து சந்தியுங்கிறோம், ஆனால் ஆண்டவர் விரோதியை பார்த்து என்ன பண்ண சிநேகின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்போ தேவனுடைய நினைவுகள் வேறு, மனிதனுடைய நினைவுகள் வேறாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. காரணம், யோனாவை போல இன்னும் நாம் என்ன செய்கிறாங்க, நான் சொன்ன காரியம்தான் நடக்கணும். தேவன் சொன்னது பற்றி பிரச்சனை இல்லை, நான் சொல்லிட்டேன் நினைவை பட்டம் கவிழ்க்கப்படணும், எப்படியெல்லாம் ஒன்று சாகுறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி உட்காந்து கொட்டாய் போட்டுட்டு உட்காந்துருக்குறான். எத்தனை நாள், 40 நாள் உட்காந்துருக்கிறாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. வாசிங்க அந்த யோனா எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள் என்று தேவன் அவருடைய கிரியை பார்த்து தான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அது செய்யாது இருந்தார். இப்போ ஆண்டவர் பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, அவெல்லாம் பார்த்தான், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உபவாசம் பண்ணி என்ன பண்ணாங்க, மனம் திரும்பிட்டான். ஆண்டவர் அதனால் என்ன செய்யலைங்க, சரி அதை அழிக்கலப்பா அப்படின்ட்டாரு. அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க, யோனா 4:1 வாசிங்க. எது விசனமாக போயிடுச்சு, எதுங்க விசனமாக போச்சு, அவர் அவனை ஒன்றும் மண்ணலைங்கிறது இவனுக்கு வருத்தமாக இருக்கான். கர்த்தர் அந்த வேலை பாவம் செஞ்சான், மனம் திரும்பிட்டான், ஆனால் அவனுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான், இவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம இப்படி தாங்க, அவன் ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறான், அநியாயம் பண்ணிட்டுருக்கான், கடவுள் கேட்கவே மாட்டாரே, அவனை ஏங்க நீ பார்க்குறீங்க, அது அவனுடைய பிரச்சனை, அது ஆண்டவருடைய பிரச்சனை. இவன் தப்பு பண்ணுறான், இவன் குத்தம் பண்ணுறான், இவன் அது சரியில்லை, இவன் அது ஆண்டவர் பார்த்துவார். உங்களுடைய காரியம் என்ன என்று சொன்னால், நீங்கள் தேவனுக்கு அன்பாக இருக்கிறீர்களா, தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கிறீங்களா? நாம் அதை விட்டுட்டு அவன் ஏன் சாகலை இன்னும், இப்போ நம்ம கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, வியாதியை சென்று கை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சொசமாவார் சொன்ன, கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறான், இதாக தெரியுதா இல்லைங்களா? உடனே நமக்கு என்ன தெரியும், நான் ஜெபம் பண்ணிட்டோம்ல, இதாக அது எதுக்கு நமக்கு இப்போ பிரச்சனை? சொன்னார் சொல்லிட்டார், நீ தரிசுக்கு போய் என்ன பண்ண, நினிவேக்கு போய் கவிழ்க்கப்படும் சொல்லு, அவ்வளோதான் வேலை உனக்கு. நம்ம அது மாதிரி சொல்ல மாட்டேங்கிறோம், அவங்கள்ட்ட பார்க்குறோம், வியாதி சுகமாகலையாங்க, நீ டவுட்டாக பார்க்க இது வரவே வராது. ஆமே, அப்போ இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த யோனாவுடைய அனுபவங்கள் நமக்குள்ளாகவே இருந்து கொண்டே இருக்கிறது.
மற்றவர்கள் துக்கப்படுகிற காரியங்களை பார்த்து அவனுக்கு வேணும்யா, அவனுக்கு வேணும். இந்த மாதிரி அவன் அக்கிரமமாக இருந்தான், அவனுக்கு வேணும். எத்தனை முறைங்க நம்ம சொல்லியிருப்போம், நீங்களும் நானும் மனிதர்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள். ஆமென், ஆமென். விசேஷித்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய நாமம் தரிக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம சிந்தனை எப்படி இருக்கணுங்க? மேலானவர்களாக இருக்கணும் இல்லையா? தேவ சிந்தனை நமக்குள்ளே வரணுமா? அக்கிரமாக இருக்குது, அவன் பாவம் பண்ணி போட்டான், பரவாயில்லப்பா, அவனையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரு, சோத்திரம். அந்த வார்த்தை நமக்குள்ள என்ன வருது? வரமாட்டேங்குது. இவன் எப்படிதான் அவன் ரட்சிக்கப்பட்டான்? நம்மளோட ஒன்றா ஈக்குவலாக வந்துடுவான் போல இருக்கு. ஆமாம், சொல்லுறீங்களா? நம்மளும் பாவம் பண்ணியிருப்போம், நம்ம ஃப்ரெண்டும் சேர்ந்து பாவம் பண்ணியிருப்போம், 2 பேருமே சேர்ந்து பாவம் பண்ணி நம்ம முன்னாடி ரட்சிக்கப்பட்டுட்டோம். அதுக்கப்புறம் அவர் ரட்சிக்கப்பட்டார், ஆண்டவர் அவனை ரட்சிக்க வச்சுட்டாரு. இப்போ அவனை பார்த்தோம் நம்ம என்ன பண்ணோம்? சார் அவனும் ரட்சிக்கப்பட்டானா? இருக்குமா இருக்காதாங்க? அதுதாங்க யோனாவுடைய ஆவி நம்மள்ட்ட இருக்குது. மனம் திரும்ப மாட்டேன். ஐயோ ஆண்டவர் அவனையும் திருப்பிட்டாரே, வாடா வாடா பிரைஸ்லாட் வா, ஆண்டவர் உன்னையும் ரசித்துட்டாரா, இதுக்காண்டி ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா? இப்போ இதே நினைவே பட்டணத்தை போல இந்த இருங்களூர் பகுதியில் அநேகர் பாவத்தில் இருக்கிறாங்க, அநேகர் அக்கிரமத்தில் இருக்கிறாங்க, நரகத்திற்கு போக ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, டெய்லி அதுக்குள்ளே போயிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து என்ன பண்ணும்? யோனா மாதிரி என்ன பண்ணும்? எச்சரிப்பு கொடுத்துட்டு என்ன பண்ணணும்? காத்திருக்கலாம் கூடாது. மாற்றிருங்க ஆண்டவரே, அவங்கள எப்படியாவது மாற்றிருங்க ஆண்டவரே, இவர்களை எப்படியாவது ரட்சிப்புல கொண்டு வாங்க. அந்த அனுபவம் நமக்கு வரணும். ஆனால் எப்படியாவது போகட்டும், இந்த ஜனங்க எப்படியாவது அழிஞ்சு போகட்டும், அவன் பண்ணுற பாவத்துக்கு அவன் என்னாவது பண்ணாதான் என்ன செய்யணுங்க? ஆமே. இப்போ நான் சொல்கிறது நம்முடைய உலக வாழ்க்கையில் இருக்கா இல்லையா? இருக்குது. இப்போ இது இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? இல்லாமல் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம், நினைவே பட்டணம் கவிழ்க்கப்படாதபடிக்கு அங்கே அக்கிரமம் இருந்துச்சு, மாறிட்டாங்க, அவ்வளோதான் பிரச்சனை. நமக்குள்ளே என்ன வேணும்னு சொன்னால் மாற்றங்கள் உண்டாக வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஒரு மேலோட்டமான ஒரு காரியத்தை நாம் சிந்திச்சிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் தேவனை காட்டிலும் நாம் நினைக்கிறது ஒரு புத்திசாலித்தனமாக நினைக்கிறதா நம்ம நினைக்கிறோம். ஆமே, தேவன் நினைக்கிறத காட்டிலும் நாம் புத்திசாலித்தனமாக நினைக்கிறத பார்க்குறோம். லூக்கா எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 54 55 வசனங்கள் வரை. லூக்கா 9. அவருடைய சீசராகிய யாக்கோப்பும் யோவானும் அதை கண்ட பொழுது, ஆண்டவரே இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையில் உமக்கு. இப்போ பாருங்க, ஆண்டவரும் வர்றாரு, சீசர்களும் வர்றாங்க. அந்த ஊருக்காரங்க இடையில மறிச்சிட்டான், நீங்கள் யாரும் உள்ளே போகக்கூடாதுப்பான்ட்டாங்க. உடனே இயேசுநாதரை காட்டிலும் யார் அதிகமாக கொந்தளிச்சது? சீசர்கள் ரொம்ப கொந்தளிச்சுட்டாங்க. எங்கள் இயேசுநாதரை உள்ளே விட மாட்டேங்கிறியா? உடனே ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுங்க, வானத்திலிருந்து அக்கினியை இறங்கி எலியா செய்தது போல் இந்த நகரத்தை நான் என்ன பண்ண போகிறேன்? இது யாருங்க? 2 பேரும் சீசர்கள். இப்போ இவனுங்களே என்ன பண்ணிடுறாங்க? ஒழிச்சு கட்டிவிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் இயேசுக்கு எதிராளியாக நிற்கிறானோ எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணும், இந்த முடிவில் இருக்கிறான். ஆண்டவர் பார்த்து திரும்பி பார்த்து ஒரு நக்கலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்? திரும்பி பார்த்து. பார்த்தீங்களா போட்டு திரும்பி பார்த்து என்ன சொல்லிட்டாரு? இப்போ இயேசுநாதர் சீசர்லாம் இயேசுநாதரே இன்னும் புரிஞ்சிக்கல. அவர் எதுக்கு வந்திருக்கிறாருங்க? ரட்சிப்பதற்கு வந்திருக்கிறார். இவன் என்ன பண்ணுறான்? ஒழிச்சு கட்டணுங்கிற முடிவில் இருக்கிறான். இப்போ நாம் நம்ம பேர் என்ன நினைக்கிறோம்? ஜனங்க ஆண்டவருக்குள்ளே வரணும்னு நம்ம எதிர்பார்க்காம எல்லாரையும் கொண்டு போய் ஆண்டவர் எல்லாத்தையும் நரகத்தில் தள்ளுங்க, ஆண்டவர் இவங்களாம் மாற மாட்டாங்க, நரகத்தில் தள்ளிவிடுங்க, இப்படியே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் அந்த சீசருக்கு போல். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நான் உன்ட்ட என்ன ஆவி இருக்குன்னு முதல்ல பாரு. உன்ட்ட தப்பான ஆவி இருக்குது, என்னுடைய ஆவி உன்ட்ட இல்லை. நம்ம இப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருவதானால் நமக்குள்ளே வேறு ஏதோ ஒரு ஆவி இருந்து கொண்டு இருக்கிறது. நாம் அதை முதல்ல ரெகக்னைஸ் பண்ணணும். எனக்குள்ளே ஒரு ஆவி வந்திருக்கு, நான் அடுத்தவன் என்னை திட்டுனவன், என்னோட கூட சண்டை போட்டவன், என்னை உதவாக்காரன்னு சொன்னவன், என்னை வேலை வெட்டி இல்லாதவன் சொன்னவன், என்னை பார்த்து என்ன பண்ணவன், மற்றவர்களோட பார்த்து என்னை ஏளனம் பண்ணவன், அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த இடத்துல ரட்சிக்கப்படும் பொழுது அல்லது அவன் சாபமாக மாறும் பொழுது
வேணுண்டா எனக்கு அப்படி நான் சொன்னேனே, ஆனால் எனக்குள்ளே தேவாவி இல்லை. ஆமென், ஆமென். அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவரே? எப்போ அவனும் ரட்சிக்கப்படணும்யா. ஆண்டவர் என்னை திட்டுனா ஆண்டவரே அவனும் ரட்சிக்கப்படட்டும். சிலுவையில் இருக்கும்போது ஒருத்தர் நக்கலாக பேசுகிறான் இல்லையா? இல்லைங்க, இன்னொருத்தர் பார்த்து என்ன சொன்னான்? ஆண்டவரே உன்னை எடுத்துக்கொள்ளுங்க. நான் என்ன சொன்னார்? நீ வாப்பா, உனக்கு இன்றைக்கி ரட்சிப்பு வந்துருச்சு, போ. நீ என்ன பண்ணுற? என்னுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண? இளைப்பாறுதலத்தில் இன்றைக்கு பிரவேசிப்பான்னு சொன்னார் இல்லையா? கடைசி நிமிஷத்தில் ஒரு மனம் திரும்புதல், அதுதான் தேவை. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம். பின்னாடி ஒரு வசனம் இருக்குது, பரலோக ராஜ்யமே சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி. ஏசாயா எழுதின புஸ்தகம் 29வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள் பாருங்க, வார்த்தை பாருங்க. நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள். புயவன் களிமண்ணுக்கு சமனாக எண்ணப்படாகலாமே. உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினது இல்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து புத்தி இல்லை என்றும் சொல்ல தகுமோ? வார்த்தை எவ்வளோ வல்ல ஒரு பயங்கரமான வார்த்தையாக இருக்குது. ஒரு களிமண்ணை உருவாக்கின குயவனை பார்த்து என்ன பண்ணுதுங்க? இப்படி கேட்கலாமா? என்ன கேட்கலாமா? புத்தி இல்லாத ஆளாக இருக்க என்னை இப்படி உருவாக்கலாமா? ஏன் என்னை பானையாக உருவாக்கி இருக்கிற? எனக்கு ஒரு ஃப்ளவர் வாஷாக உருவாக்குனா ஒரு பங்களாவில் இருப்பேன்ல, புத்தியீனமாக செஞ்சிட்டியே. யார் கேட்குறது? களிமண் கேட்குது. யாரை? குயவனை கேட்குது. இப்போ நம்ம உருவாக்குற பார்த்து கேட்குறோம், ஆண்டவர் என்னை ஏன் ஆண்டவர் இப்படி படைச்ச? ஏன் ஆண்டவர் என்னை ஏழையாக படைச்ச? அம்மே கேட்டிருக்க முடியல. ஏன் என்னை இப்படி படைச்ச? எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு உயர்வான ஒரு இடத்துல என்னை பிறந்திருக்க வைக்கக்கூடாதா? ஏன் இப்படி மாற்றிட்டீங்க ஆண்டவரே? இல்லைங்களா? நமக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. நமக்கு தலையில் நரைச்சிட்டா கூட நமக்கு என்ன பண்ணுதுங்க? ஆண்டவரே தலையில் அது வயசான அதை தான் ஏன் செய்யும். நம்ம அதை போய் என்ன பண்ணுறோம்? புத்தி இல்லாத ஆண்டவர் 60 வயசுக்குள்ளே, நான் 40 வயசு 50 வயசு ஆச்சுன்னா அதுக்கு ஏன் கற்க வைக்கிறாரு, வெளுக்க வைக்கிறாரு? போட்டு என்ன பண்ணிவிடுறாங்க? ஆமாம், தீட்டி நம்ம கருப்பாய் அப்படியே இளைஞர் எப்பா அது அவ்வளோதான். ஒரு நாளைக்கு அப்படி தான் மாறிடும். 2 நாளுக்குள்ளே அப்புறம் என்ன செஞ்சிடும்? அது வேலையை அதை காட்டிடும் இல்லைங்களா? இந்த கல்யாணம் பண்ண போகிற பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது முன்னாடி இருந்தது வேறு மாதிரி இருக்குது, இப்போ இருந்தது என்ன இருக்குங்க? ஆமாம், வேறு மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன ஃபவுண்டேஷனு, அஸ்திபாரம், கிரில்லு எல்லாமே போட்டுவிட்டு என்ன பண்ணிடுவாங்க? அந்த பிள்ளை நம்ம பிள்ளையானே தெரியாது. ஆமாம், வீட்டுக்காரருக்கும் தெரியாது. நான் பொண்ணு பார்க்க வந்து வேறு மாதிரி பொண்ணு, இப்போ பக்கத்தில் இருக்கிறது அந்த பொண்ணு தானே இல்லை வேறு பொண்ணான்னு அவனுக்கு டவுட் வந்துடும். உண்டா இல்லைங்களாங்க? உண்டா இல்லையா? அப்போ யாரை பார்த்து கிண்டல் பண்ணுறேன்னு இருக்கீங்க? உருவாக்குனவரை பார்த்து. நீ கொஞ்சம் அழகு குறைவாக படைச்சிட்ட, அந்த பர்ஃபெக்டை நாங்கள் பண்ணுறோம். ஆமே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்பி இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருமே டாக்டர் ஆனால் ஆஸ்பத்திரி எப்படி வைக்கிறது? ஆமே, அப்படி தானம்மா? எல்லாரும் டாக்டராக வந்துட்டாங்க. ஒரு 30 டாக்டர் இருக்கிறாரு. ஐயா என்னையா பண்ணுறது? நாங்கள் டாக்டர் தான் இருக்கோம். ஏன் என்ன வேணும்? 2 நர்ஸ் இருந்தால் தேவையில்லை. அவங்களும் வேணும்ல. சரி 2 நர்ஸ் வச்சாச்சு. அப்புறம் என்ன வேணும்? ஏங்க 2 வார்ட் பாய் வேணுங்க. எதுக்கு? அவங்களெல்லாம் தூக்கிட்டு வருது. ஏன் நீங்கள்லாம் தூக்க மாட்டீங்களா? நாங்கள்லாம் டாக்டர் தூக்க மாட்டோம், நாங்கள்லாம் நர்ஸு தூக்க மாட்டோம். யார் வேறு? வார்ட் பாய் ஒருத்தர். சரி இவங்கெல்லாம் ஊற்றுறேன். அப்புறம் நீ வேறு யாரையா வேணும்? ஸ்வீப்பர் வேணுங்க. ஏன்? இல்லைன்னா நாரி போகும் பொழப்பு. அப்போ எல்லாம் தான் இருந்தால் தான் என்னங்க ஹாஸ்பிட்டலு? இல்லை நான் ஸ்வீப்பராக இருக்கவே மாட்டேன், நான் டாக்டராக தான் இருப்பேன்னு சொன்னால், ஐயா நீயும் ஆஸ்பத்திரிக்கு முக்கியமான ஆள் தான். நீ இல்லைனாலும் ஆஸ்பத்திரி நடக்காது. டாக்டர் மட்டும் இல்லாமல் ஆஸ்பத்திரி நடக்காமல் இருக்காது. ஸ்வீப்பர் இல்லாமல் இருந்தாலும் ஆஸ்பத்திரி நடக்காது. 2 நாளைக்கு மூடி வச்சுட்டு போக வேண்டியதான் ஆள் வர வரலாம். ஆமே ஆமே ஆமே. அப்போ எல்லாத்தையும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்தினால தானே படைச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? என்ன ஆண்டவரை ஏன் இந்த ஊரில் படைச்சிங்க? இன்னும் அமெரிக்காவில் கொண்டு போய் படைச்சிருந்தீங்கன்னா நான் எப்படி திரும்ப இருந்திருப்பேன்? நீ இங்கே படைச்சதுனால தான் இப்படி இருக்கிற. அமெரிக்கா படைச்சா வேறு மாதிரி ஆகிருப்பேன். ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இன்னும் சில காரியங்கள் நம்ம புரிஞ்சுக்கலைங்க இல்லைங்களா? ஃபேர் அண்ட் லவ்லியை கொடுக்குறாங்க. என்னங்க நீங்கள்லாம் வெள்ளை ஆகணும்னு சொல்லி உங்களுக்கு இந்த ஃபேர் அண்ட் லவ்லியை போட்டால் யாருக்கு கொடுக்கணும்? அது அங்கே எங்கே கொண்டு விற்கணும்? ஆப்பிரிக்காவில் கொண்டு விற்கணும். இவன் எங்கே விற்கிறான்? பூஸ்ட்டு கொண்டு கொடுக்குறான். என்ன அவங்க பிள்ளை அப்படியே வளர்ந்துருங்க அப்படிங்கிறான்.
அது எங்கே கொண்டு விற்கணும்? ஜப்பானில் விற்கணும். இங்கே கொண்டு வந்து வச்சு உங்கள் பிள்ளை வளர்ந்துருக்கணும். அது வளரவும் மாட்டேங்குது, அதே லெவலில் தான் இருக்குது. அது எப்படி வளருதோ அப்படியே தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது, ஒன்றும் மாறலை. இவன் விற்க வேண்டிய இடத்துல கொடுத்து நம்மளை ஏமாற்றிட்டு திரியிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்க? ஓ, இதெல்லாம் நமக்கு வேணும் போல இருக்கு, நாமளே ஏமாற்றிட்டு நம்மை படைத்த ஆண்டவரே புத்திசாலி இல்லை என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆமே ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இல்லைங்க, கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த கஷ்டத்தில் ஒரு அற்புதத்தை நமக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறு சோதனை அல்ல. அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போங்கையும். இப்போ சோதனை மட்டும் கொடுத்துட்டு போகிறவர்கள் ஆண்டவர் தப்பிச்சுக்கிறதுக்கான வழியும் கொடுக்குறாரு. ஏன்? அப்போ தான் நான் யாருன்னு தெரியும் உனக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் சங்கீதம் 77 6 9 வசனங்கள் வரை. ராக்காலத்தில் நினைத்து அற்று போயிற்றோ, தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ, இரக்கம் செய்ய மறந்தாரோ. இப்போ என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஆண்டவர் என்ன மறந்துட்டார் போல இருக்கு. இல்லைங்க, என்ன ஆண்டவர் மறந்துட்டார் போல இருக்கு. எனக்கு நிறையா பிரச்சனை வருது, எனக்கு கஷ்டம் வருது, எனக்கு வியாதி வருது, ஆண்டவர் என்னை விட்டு விலகி போயிட்டார். இப்படியே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதே மாதிரி இந்த சங்கீதக்காரனும் புலம்பிட்டு இருந்தான். கொஞ்சம் நேரங்களுக்கு உனக்கு புத்தி வந்துருச்சு. அவன் என்ன பண்ணிட்டாங்க? 10வது வசனம், அப்பொழுது நான் இதுதான் வேணும், என்னுடைய பலவீனம், நான் ஆண்டவரை மாற்றுகிறேன், ஆண்டவரை நான் கவனிக்காமல் போகிறேன், நான் சொல்கிறேன்னு சொன்னால் என்னுடைய பலவீனம். அந்த பலவீனத்துக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. அதுதான் சொல்கிறான், இது என்னுடைய பலவீனம், ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லைப்பா, அவர் நம்மளோட கூட இருக்கிறவர் தான்ப்பா. வாசிக்கலாம் யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 13 14. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ சோதனை யாரால் வருது? நம்மளாலே தான் வருது. ஆண்டவர் ஒன்றும் இஎம்ஐ வாங்க சொல்லலை, கிரெடிட் கார்டு வாங்க சொல்லலை. ஆமாம் ஆமாம். கிரெடிட் கார்டு வந்து அவன் என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள் 1 லட்சம் வரலாம், நீங்கள் கிரெடிட் பண்ணிக்கலாம், கார்டு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு 1 லட்ச ரூபா வரலாம், நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். நம்ம தான் கார்டு 1 லட்ச ரூபா இல்லை கையில் இருக்குது. என்ன பண்ணிடுறாங்க? டிமார்ட்டுக்கு போனாலும் சரி, இல்லை எங்கே போனாலும் தான் கார்டுங்க, எவ்வளோ நீங்கள் அது போடுங்க, இதை போடுங்க, இதை போடுங்க. 1 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு முன்னாடி கட்டி போடணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? பெனால்ட்டி போட்டுருவான், வட்டி போட்டுருவான். அப்போ நம்ம உட்காந்து என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே என்ன சோதிக்கிறீர் ஆண்டவரே, இப்படி வட்டி வந்து சேர்ந்துருச்சு. வட்டி வரதான் செய்யும். ஏன் ஆசை? அதில் என்ன பண்ணுச்சுங்க? ஆண்டவர் சோதிக்கிறவர் இல்லை, நம்ம தான் நாமளே சோதித்து கொண்டு இருக்கிறோம். நல்லா கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு காரியமும் நமக்குள்ளே நாமே தவறாக இருக்கிறோமே ஒழிய ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை தவறுக்குள்ளாக கொண்டு போவதோ கஷ்டப்படுவதற்காக கொண்டு போகிறதற்கோ ஆண்டவர் ஒரு நாளும் விரும்பினதில்லை. ஏன்னு சொன்னால் தம் பிள்ளைங்க எப்படியாவது மனம் திரும்பி என்னுடைய ராஜ்யம் பாருங்க, தட்டி பறிச்ச மாதிரி தானேங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் எவ்வளையும் அழகாக படைச்சி இல்லைங்களா, அவங்களுக்கு நல்ல ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, எப்பா பலுகி பெருகுங்கப்பா, நீ வானம் பூமியில் உள்ள மிருகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்களுக்கு அதிகாரத்தை எல்லாத்தையும் கொடுத்து ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணிட்டாங்க? தட்டி பறிச்சிட்டான் இல்லையாங்க. அந்த இடத்துல இருந்து வெளியில் அனுப்பி விட்டானா இல்லையாங்க? பிசாசு வெளியில் அனுப்பிச்சாச்சு. அப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் என்ன உண்டாயிடுச்சுங்க? ஒரு பெரிய பிளவு உண்டாயிடுச்சு, ஒரு பெரிய பகை உண்டாயிற்று. அவன் எதெல்லாம் தொட்டால் முள்ளும் குறுக்கும் பிரிப்பைத்தது. அது வரலும் முள்ளெல்லாம் வரல. ஆனால் இவன் சாபமான பொழுது முள்ளெல்லாம் என்ன பண்ணுங்க, பூமியில் வளர ஆரம்பித்தது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? என் பிள்ளையை விட்டு போயிட்டாச்சு, இனி எப்படியாவது இந்த பிள்ளையை கொண்டு வரணும் வேண்டும் என்கிற அந்த மன விருப்பம் அவருக்குள்ளே இருந்தது. அதனால தான் பைபிளில் சொல்கிறாங்க, தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவனை மறக்கவே மாட்டேனா. அவள் மறந்தாலும் நான் அவனை என்ன செய்ய மாட்டேன்? மறக்க மாட்டேன். நான் உன்னை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன்யா. எவ்வளோ ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நம்ம அவரை போட்டு தூரமாக உட்காந்துக்கிட்டு அவரை பார்த்து என்ன செய்கிறாங்க?
அவர் சரியில்லைப்பா. ஆமென். அப்போது தேவன் என்ன நினைக்கிறாருங்க? ஏசாயா எழுதின புஸ்தகம் 55வது அதிகாரம் 8 to 9 வசனங்கள் வரை வாசிக்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கணுங்க? உயர்வாக இருக்கணும். நம்முடைய நினைவெல்லாம் உயர்வாக இருக்கணும். அடுத்தவன் நல்லா இருக்கானா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஐயோ மனம் மாறானா, ஆண்டவர் உங்களை மனம் மாறட்ட ஆண்டவரே. அந்த உயர்வான சிந்தனை நமக்குள்ளே வரணும். அவன் என்னை தப்பு பண்ணவனா இருந்தாலும் சரி, என்னை கேவலப்படுத்தணும்னா இருந்தாலும் சரி, ஆண்டவரே அவர்கள் நல்லா இருக்கட்டுங்கிற அந்த உயர்ந்த எண்ணங்கள் நமக்குள்ளே வர வேண்டும். ஆமே. அந்த எண்ணம் நம்மக்கிட்ட வரணுங்க. நம்மள்கிட்ட என்ன இருக்குது? ஒரு பழி வாங்குகிற எண்ணம் நம்மளோடையே கூட வந்திருக்கு. இந்த பழி வாங்குகிற எண்ணம் எங்கிறனா அந்த பிசாசுக்கிட்டே தான் நம்ம வந்தது. இல்லை அவன் எனக்கு மோசமானவன், இல்லை அவன் எனக்கு சரியாக மரியாதை கொடுக்க மாட்டேன்ட்டான், அவன் என்னோட கூட பேச விட மாட்டேன்ட்டான், அவன் சரியாக நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான். இப்படி நிறையா காரியங்களை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு தேவனுடைய பார்வைக்கு மேலாக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய பார்வையை நம்மளுடைய உயராதபடிக்கு தேவன் சரியில்லைங்கிற நிலைக்கு நம்ம என்ன செய்கிறோங்க? வருகிறவர்களாக இருக்கிறோம். ஏசாயா 54:10 எடுத்து வாசிங்க. ஆண்டவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று. அப்போ நம்ம பாவம் பண்ணும்போது அவர் என்ன நினைக்கிறாருங்க? நம்ம பாவம் பண்ணும்போது அவர் என்ன நினைக்கிறாருங்க? மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். பாவம் பெறுகிற இடங்களிலே கிருபை பெறுகிறது. அதுக்காண்டி பாவம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட் தான். அதனால் என்ன பண்ணுறாங்க? நம்ம தவறும் பொழுது ஆண்டவர் மனதுரு, ஐயோ என் பிள்ளை விழுந்துட்டானே, அந்த மனதுருக்கம் அவர்கிட்ட இருக்குது. அந்த எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டுமா? ஆமே. அதைத்தான் அவன் செஞ்சிருக்கிறான். யாருங்க? நினிவே பட்டணத்தார் செஞ்சிருக்கிறார்கள். வாசிக்கலாம். ஒரு 2 ராஜாக்கள் 13:23 கூட எடுத்து வாசிக்கலாம். வெகு கோபமாக எந்த வசனம் வாசிக்கிறீங்க? ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். இப்போ ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் உடன்படிக்கை பண்ணினதுனால இவங்களை அழிக்காமல் என்ன பண்ணிட்டாராங்க? மனதுருகனவராக இருந்தார். ஆமே. இப்போ நம்மளோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்காருங்களா? ஆமே. அப்பா ரொம்ப லேட்டாக வருது. இப்போ யோசிச்சிங்களோ? நம்மளும் ஆண்டவரோட என்ன பண்ணியிருக்கோம்? உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம மேலே என்ன பண்ணுவார் ஆண்டவர்? மனதுருகிறவராக இருக்கிறார். ஐயோ என் பிள்ளை எங்கேயும் வீணாக போயிடக்கூடாது, என் பிள்ளை எங்கேயும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. இந்த மனதுருக்கம் அவரிடத்தில் இருந்துச்சு. ஆனால் யோனாவுக்கு எப்படி இருக்குது பாருங்க. 4வது அதிகாரம் 10-11. யோனா 4:10-11. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீர் வளர்க்காததும் ஒரு ராத்திரியே முளைத்ததும் ஒரு ராத்திரிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாய். இப்போ எனக்கு என்ன பிரச்சனை? கொட்டாயில் வெயில் ரொம்ப இருக்குன்னு சொல்லி ஒரு ஆமணக்கு செடி வளர்ந்துச்சு. அந்த ஆமணக்கு நிழலில் அழகாக உக்காந்துக்கிட்டு கவிழ்க்கப்படுமான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆமணக்கு செடி கருகி போயிடுச்சு. ஆமணக்கு செடி போயிடுச்சுன்னு இவர் என்ன பண்ணுறாருங்க? ஐயோ இந்த ஆமணக்கு செடி போயிடுச்சு அப்படின்ட்டு பரிதபிக்கிறாரு. கொஞ்சம் நேரம் நிழல் கொடுத்ததுக்கு அது என்ன பண்ணுறாங்க? அதை பற்றி பரிதபிக்கிறேன். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷருக்கு அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. ஆமென்.
இப்போது எப்படி பார்க்குறாரு அவங்கள? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேர்களுக்கும் அதிகமான மனுஷரும் அநேகமான மிருக ஜீவன்களும் பாருங்க, இவ்வளவு பேரும் இருக்கிறாங்கங்க. இப்போ ஜனங்களுக்கு என்ன தெரியலங்க? இன்னசென்ட், தெரியாமல் செஞ்சுட்டாங்கப்பா. ஆமே, வலது கைக்கும் இடது கைக்கும் நம்மெல்லாம் எப்படி இருக்குங்க? ரொம்ப பயங்கரம், ரொம்ப ஷார்ப்பு. அப்படி ஆளை பார்த்தோன்னே நம்ம முடிவு பண்ணுவோம், இவெல்லாம் சரியில்லைன்ட்டு. ஆமே, பண்ணாதீங்கங்க. ஆண்டவருடைய பார்வை உங்களுக்குள்ளே வரணும். ஆண்டவருடைய நேசம் உங்கள்கிட்ட வரணும். ஆண்டவருடைய மனதுருக்கம் உங்கள்கிட்ட வரணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். யோனாவை போல பரிதபிக்காதீங்க. ஆமே, இவர் எப்படா சொன்னவர் செய்யாமல் விட்டாருன்னு சொல்லி காவை காத்துட்டு உட்காந்துருக்கலாம். வேலையெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். ரொம்ப சோத்திரம் உண்டாவதாக. இப்போ பார்த்தோம்னா இது மட்டுமே மனதுருக்கிட்டே இருப்பாரா கர்த்தர் அப்படின்னா இல்லைங்க. மனதுருக்கம் மட்டும் இல்லை, சில வேளையில் பனிஷபிளும் உண்டு. ஆமேன். வாசிக்கலாம். எபிரேயர்கள் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடினால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஒரு ஃபினிஷ், ஒரு முடிவு பண்ணிட்டாரு. எப்படிங்க? மறுதலித்து போனவர்கள். இயேசு நல்லவரா? ஆமாம், இயேசு நல்லவர். இயேசு வல்லவரா? இயேசு வல்லவர். எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்தாரா? கொடுத்தாரு. இப்போ என்ன பண்ணீங்க? அது கிடக்கிறாரு போய்யா. இதை காட்டின உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் உண்டு. எல்லாரும் ஜாலியாக இருக்கிறத விட்டுவிட்டு அங்கே போய் உக்காந்துட்டு சபையில் போய் நின்று அல்லேலியா சொல்லிவிட்டு கோவப்படாத, பாவம் செய்யாத, சண்டை போடாத, இல்லைங்களா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்படி மறுதலிச்சு நீ போயிட்டீங்கன்னா உன்னை புதுப்பிக்கிறத முடியாத காரியன்ட்டார். ஆமே, ஏங்க மனதுருக்க மாட்டார்? ஏன்? அவரு தான் சொல்லியிருக்காரு. மறுதலிக்கிற முடியாத காரியம் அவரே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளால் என்ன செய்ய முடியாது? அடுத்த காரியம்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது? நீதிமொழி எழுதின புஸ்தகம் 29வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29:1. இல்லை, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதில் நாசமாவான். அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லி 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 பார்த்தோம், நான் கேட்கவே முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அவனுக்கு சகாயமே கிடையாதுன்னாச்சு. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஃபுல் ஆஃப் த பிளாங்க்ஸ். அடிக்கடி சொல்லி சொல்லி நீங்கள் கேட்கலன்னா ஆமே, ஒரு ஆராதனைக்குரிய காரியங்களாக இருக்கலாம், அல்லது ஆண்டவருக்குரிய காரியங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு ஒழுங்கினுக்குரிய காரியங்களாக இருக்கலாம். எல்லா காரியம் சொல்லி 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 கேட்கலன்னா டேஷ் 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 ஃபுல் ஆஃப் த பிளாங்க்ஸ். ஆமே, அதுவும் மாறாது. சரி, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 47 48. என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல். இப்போ ஏசுநாதர் என்ன சொல்லிட்டாரு? எப்போ நான் யாரையும் நியாயம் தீர்க்க வரல, நான் எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக வந்தேன், நான் நியாயம் தீர்க்க போகிறதில்ல. ஆனால் என்னை தள்ளிவிட்டு என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். ஆமென். இப்போ இதெல்லாம் எதுக்குங்க சொல்கிறீங்கன்னா, அந்த ஜனங்களுக்கு ஒரே ஒரு செய்தி, அப்பா நினிவே கவிழ்க்கப்பட போகிறதுன்னு ஒரு வார்த்தை வந்தோன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ராஜாவிலேருந்து மிருக ஜீவன்லேருந்து எல்லாம் நான் உபவாசம் பண்ணி பாவங்களை அறிக்கையிட்டு மனம் மாறி வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரிய குழந்தை மாதிரி ஆகிட்டாங்களாம். ஆமே. இப்போ இந்த இடத்துல நமக்கு வேதம் என்ன சொல்கிறதுனா, நான் சொன்ன வார்த்தையை கேட்குறீங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறீங்க, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? புரியுதுங்களா? அதில் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற நாள் ஒன்று இருக்கிறது. நீ என்ன வேணாலும் வசனத்தை சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய வசனம் ஒரு நாள்
நியாயம் தீர்க்க போகிறது. அவங்க மனம் மாறினாங்க, சொல்லி கேட்டோன்னா மனம் மாறிட்டாங்க. நம்ம மனம் மாறலைன்னா ஒரு நாள் நியாயம் தீர்ப்பு நாள் இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே இயேசு அல்ல, அவர் சொன்ன வசனமே நம்மளை என்ன செய்ய போகுதுங்க? நியாயம் தீர்க்க போகிறது. ஹல்லேலூயா. நம்ம அப்படி பண்ணுவாராங்க? ஆமாங்க. மோசே ஆண்டவர் சொன்னார், கண்மலையை பார்த்து பேசினார். இந்த ஜனங்க பண்ண அக்கிரமத்தை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணிவிட்டான்? கடுப்பாக போய் என்ன பண்ணார்? ஒரு அடி அடிச்சுட்டாரு. ஆண்டவர், உன்ட்ட நான் என்ன சொன்னேன்? பேச சொன்னேன், நீ என்ன பண்ண? சரி அடிச்சில்ல, பரவாயில்ல, நீ கானானுக்கு என்ன பண்ண மாட்ட? போக மாட்டேன், பார்த்துருவே, அவ்வளோதான். மலை மேலே ஏறிட்டப்ப பார்த்தியா, அதான் கானான் தேசம். அப்போ என்ன பண்ணு, நீ இங்கேயே செத்து போயிரு. அங்கேயே அடக்கம் பண்ணிட்டார். ஆமாம், பேசுனார ஆண்டவர் அடக்கம் பண்ணாரா இல்லையாங்க? டவுட் இருக்கா? ஆண்டவர் அடக்கம் பண்ணாரா, வேற யாரும் அடக்கம் பண்ணாங்களா? ஆண்டவர் தான் அடக்கம் பண்ணார். இன்னும் அந்த அடக்கசெல்லாம் எங்கன்னே தெரியல. சரி, சோத்திரம் உண்டாவதாக. சவுலை பாருங்க, ஆண்டவனை கழுதை தேடி போனவனை என்ன கொண்டு வச்சிருக்கிறாரு? ஆமாம், நம்மளும் ரொம்ப அப்படி தான் இருந்தோம். பாவத்தில் அப்படி போயிட்டு இருந்த ஆளை நம்மளையும் தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணாருங்க? ராஜாவாக்கி ராஜரீக ராசாரிய கூட்டமாக வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணோம்? திரும்ப சவுலு மாதிரி திரும்ப பழையபடிக்கு நம்ம ஏதாவது போயிட்டு அங்கே ஆடு கிடைக்குதா, மாடு கிடைக்குதா, இல்லை ஜனங்க ஓடி போகிறாங்க, அந்த ராஜ்ய பாரத்தை எப்படியா காப்பாற்றிக்கணுமே ஏதாவது பண்ணால் என்ன பண்ணாங்க? அதுவும் முடிஞ்சு போச்சு. அனனியா சப்பீரோட பார்க்குறோம், எல்லாமே சபைக்குள்ளே இருந்தாலுங்க தானேங்க. அனனியா சப்பீரா என்ன பண்ணாங்க? சபைக்குள்ளே இருந்து ஆண்டவருக்குன்னு எல்லாம் கொடுக்கணும்னு பார்த்தாங்க, கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அது பொறுக்க மாட்டேங்குது ஆண்டவருக்கு. அவர் என்ன சொல்கிறார்? எல்லாமே உங்கள் கையில் தானே இருந்துச்சு, நான் கேட்டேனா? நீ தான் கொடுக்குறேன்னா கொடுத்துட்டு போயிடணும். அதை விட்டு நீ என்ன பண்ணிட்ட? அடுத்தவனை பார்த்து அவன் கொடுத்தான்னு சொல்லி இவன் என்ன செய்கிறான்? கொடுக்க வந்தான். அவனை பார்த்து இவன் காப்பி அடிச்சு விட்டான். அவங்கெல்லாம் கொடுக்குறாங்க, நானும் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண? கொஞ்சத்தை எடுத்து நீ வச்சுக்கிட்ட. நீ வஞ்சத்து தப்பு. நீ என்ன பண்ண? ஒன்று கொடுத்துருக்கணும், இல்லைன்னா பேசாமல் இருந்திருக்கணும். நீ வஞ்சித்தது பொய் சொன்னபடினால் அங்கே அவனுக்கு என்ன உண்டாதுங்க? மரணம் உண்டானது. ஆமே. இப்போ மனதுருக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? ஏமாலின்னு நினச்சிட மாட்டாங்க. ஒரு சில வேலைகளிலும் ஆண்டவர் கைவிடுகிறவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு விருப்பம் இருக்குங்க. ஆண்டவருக்கு காட்ஸ் வில்லிங். அது என்ன ஆண்டவருடைய விருப்பம்? யோனா எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 7 வாசிங்களேன். நினிவே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் ஆடுகளும் ருசி பாராமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இருட்டினால் மூடிக்கொண்டு உரத்த சத்தமாய் கூப்பிட்டு அவனவன் தன்னுடைய பொல்லாத வழிகள் எல்லாம் கொடுமையையும் விட்டு திரும்ப கடன். ஒரு கண்டிஷன் சொல்லிட்டார் ராஜா. எல்லாத்தையும் பட்டினி போடு, எல்லாத்தையும் இருட்டு விடுத்து, எல்லாரும் இப்போ பாவத்தெல்லாம் அறிக்கிட்டு என்ன பண்ணுங்க? புலம்ப ஆரம்பி. யாருக்கு தெரியும்? நான் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திருப்பினாலும் திருப்புவார் என்று கூற சொன்னான். இப்போ யோனாவுக்கும் இந்த ராஜாவுடைய வார்த்தைக்கு என்ன வித்தியாசம்? கீழ்ப்படிதல், ரைட்டு, ஓகே. இதில் ஏதோ ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. என்ன சொல்லுங்க பார்ப்போம். இரக்கமுள்ளவர். கட்டளையா போகுது. வேற ஆண்டவரை பற்றி அறிந்த மனிதன் யோனா. அதனால தான் சொன்னா, நீ என்ன செய்ய போற, எனக்கு நீ மனதுருக்கம் உள்ளவரெல்லாம் சொல்ல ஆளு, ஆண்டவரோட பேசி 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 சொன்ன ஆளு. அவரை பற்றின நல்ல அறிவு யாருக்கு இருக்குங்க? யோனாவுக்கு இருக்கு. ஆனால் அந்த ராஜாவுக்கு என்ன இருக்கு? அவரை பற்றின எந்த அறிவு இல்லை. இப்போ அவன் என்ன சொல்கிறான்? இந்த வார்த்தையை பாருங்க. ஒரு வேளை திருப்புறாரா திருப்பலான்னு தெரியல, ஆனால் ஒரு வேளை திருப்பிட்டா நல்லது இல்லையா? அப்போ இவனுக்கு சந்தேகமாக இருந்தாலும் அதை சரியாக செஞ்சுட்டான். ஆமேன். நான் சொல்கிறது புரியுதான் இல்லையாங்க? அவர் மனம் திரும்பினாலும் திரும்பிட்டா என்ன பண்ணுறதுப்பா? எல்லாரும் உக்காருங்கப்பா, திரும்பினா நமக்கு நல்லது தானே, நம்ம அழிஞ்சு போயிட மாட்டோமே. இல்லை,
புரியுதுங்களாங்க? அவனுக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்லப்பா, ஒரு வார்த்தை வந்துருச்சு, ஆண்டவர் நோக்கி பார்ப்போமே. இந்த யதார்த்தமான எண்ணம் தான் ஆண்டவர் சொல்கிறார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள். ஆமே, இந்த யதார்த்தம் நம்மள்ட்ட இருக்குங்களா? ஒரு காரியத்தை செய்கிறது முன்னாடி நம்ம பல யோசனை நமக்குள்ளே வந்துடுதுங்க. இதை செய்யலாமா கூடாதா, பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஆமே ஆமே. ஒரு 10 ரூபா ஒரு இடத்துல செலவு பண்ணோம்னா, இதை ஏன் செலவு பண்ணணும், இது எதுக்கு செலவு பண்ணணும், கொடுக்கலாமா வேணாமாங்கிற எத்தனை பேர் யோசனை பண்ணியிருக்கோம்? ஆமே. அதனால் யோசனை பண்ணாமல் கொடுக்காதீங்க செய்யாதீங்கன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியத்தை அப்படி செஞ்சுருக்கிறோமா? இது ஆண்டவர் இப்படி தான் சொன்னால் இதை செஞ்சுருக்கிறோன்னு சொல்லி நினச்சிருக்கிறோமா? ஒரு பணத்தை செலவு பண்ணுவதற்கு எவ்வளோ யோசிக்கிறோமோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளையும் தேவன் எப்படி அதை நினைக்கிறார் என்று சொல்லி நாம் செயல்பட்டு இருக்கிறோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இப்போ வாசிக்கலாம். இந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிற இந்த ஜனங்கள்கிட்ட இருக்க இந்த யதார்த்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல. நம்ம என்ன பண்ணோம், அந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சாப்டரை நம்ம எப்படி பார்க்குறோம் தெரியுங்களா? நீங்கள்லாம் மனம் திரும்பிட்டீங்களான்னு சொன்னால் என்ன நினைக்கிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா? ஏற்றுக்கொள்வதற்கும் மனம் திரும்புவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நம்ம இதை தான் வச்சுருக்கிறோம். நம்ம ஏற்றுக்கொள்கிற மட்டும் இருக்கிறது நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, யார் வேணாலும் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் உங்கள் குணம் மாறிச்சா? ஆமே, நான் சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது பிரமாதமான காரியம் இல்லை. நீங்கள் யார்ட்டையாவது ஒரு இடத்துல போய் இயேசு நல்லவர்னு சொன்னால் 10ஓட 11 அவன் சேர்த்து கும்பிட்டுட்டு போயிடுவான். அது ஒரு பிரச்சனையே கிடையாது. கடவுள்லாம் ரைட், ஓகே, கடவுள் 10 கடவுள் இருக்குது, இந்த ஒரு கடவுளும் எனக்கு சேர்த்து கும்பிட்றோம், 11வது கடவுள் வந்துட்டார் போயிட்டார், பிரச்சனை இல்லை. ஆமே. குணம் மாறிச்சா? நான் இன்னும் அப்படியே இருக்கிறேன்னா என்னுடைய குணம் மாறி இருக்கிறதா? இந்த குணம் தான் அவங்களுக்கு மாறிச்சு. அந்த யதார்த்தம் அவருக்குள்ளே வந்தது. வலது கைக்கும் இடது கைக்கும் ஒரு குழந்தைய அனுபவத்தை அவங்க கொண்டு வந்துட்டாங்கங்க. நம்ம இந்த குழந்தைய போல் பேசுகிறோமா? குழந்தை சண்டை போட்டுச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுங்க, பேசிக்கும். நமக்கு பரம்பரையாகவே வந்துடுது. 3 தலைமுறையாக நாங்கள் பேச மாட்டோம். அது உப்பு சப்பு இல்லாத காரியமாக இருக்கும். 3 தலைமுறையுமே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க வேலை பண்ணிக்கிட்டு. குழந்தைய பார்த்தா நம்ம சின்ன பிள்ளையில கதையெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையாங்க, வீட்டில் கலவரம் நடத்துக்கு அந்த 2 பிள்ளைங்களும் சண்டை போட்ட பிள்ளைங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டுருங்க, விளாண்டுட்டு இருக்கோம். அதுதான் குழந்தைகள். மன்னிக்கும், கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுங்க, மன்னிக்கும். விளையாடும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று அடிச்சுக்கும், கொஞ்சம் நேரத்தில் ஒன்றா விளாண்டுக்கும், சாப்பிடும்போது 2 பகிர்ந்து சாப்பிடும், எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாள் ஆக தான் என்ன பண்ணுதுங்க, இந்த கிரிமினல்லாம் அப்புறம் தான் வளர ஆரம்பிக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கிரிமினலாக மாறாத, குழந்தையாகவே இருப்பா, எண்ணங்களில் குழந்தையாயிரு. அதை தான் எதிர்பார்க்குறாரு. நீ மனம் மாற, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது பிரதானம் அல்ல, உன்னுடைய குணம் மாறி இருக்கிறதா, அந்த கேரக்டர் மாறி இருக்கா. நான் பழைய இன்னும் நாங்கள் வைராக்கியமாக இருக்குது. இந்த வைராக்கியத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த கோபத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், என்னங்க பண்ண போகிறோம்? ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை. இன்னும் கோபத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எனக்கு ஒரு பெரிய பெருமை வந்துடுமா? நான் யார் தெரியுமாங்க, பயங்கரமான கோபக்காரன், கிட்ட கூட ஒரு பேர் வரமாட்டான். ஆமே ஆமாம், சொன்னதை நீ அன்றைக்கி சொன்ன வார்த்தை அப்படியே எனக்கு அப்படியே மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறான்? ஆமே, அவன் அப்படிதான்யா போயிட்டு போகிறான், விடுங்க, நம்ம எப்போதும் போல் இருந்துருப்போம். அதுதான் இயல்பு. இந்த கேரக்டர் மட்டும் வருமா? அவனுடைய சுபாவம் அவ்வளோதாங்க, அப்படி இருந்துட்டு போகிறாரு, ஏன் விடுங்க, அதை பற்றி அவங்க ஜாம் பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்போதும் போல் இருப்போமே, அந்த இடம் நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டேங்குதுங்க, வரமாட்டேங்குது. ஏன்? அந்த யோனா மாதிரி இருக்குது. எப்படி மாறுறது? ஆண்டவர் சொல்கிறார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை போற மாறவில்லை என்று சொன்னால் நம்முடைய சாபங்கள் மாறுவதில்லை. ஆமே, அதை தான் சொல்கிற, மனம் மாற்றம் தேவையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 17:11 எடுத்து வாசுங்க. இந்த நான் சொல்கிறேன் உங்கள்கிட்டலாம், நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, பைபிளை வாசிங்க. குடும்ப ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு பைபிள் வசனத்தை வாசிச்சுட்டு குடும்ப ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் ராத்திரியாவது உட்காந்து என்ன பண்ணலாங்க, ஒரு பைபிள் வசனத்தை வாசிச்சுட்டாவது ஒரு குடும்ப ஜெபம் பண்ணிட்டு பண்ணலாம். அது எதுக்குங்க? நம்ம போன போக்கிலே வந்து நம்ம வாட்டுப்பட்டு தூங்கி கிளம்புற எந்திரிச்சு போயிட்டே இருந்துட்டு இருக்கிறோம். கடவுள் எங்கே இருக்கிறான்னு அவர் தேர எப்படா வருவான்னு பார்க்குறாரு. ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக 8:30 மணிக்கு வந்துடுவேன் ஆண்டவரே. அதுக்கப்புறம் ஷெட்யூல்டு கரெக்டாக இருக்குது. ஆமே, ஆனால் அவர் மட்டும் எல்லா நேரத்துலையும் வந்து கரெக்டாக வந்து நமக்கு என்ன பண்ணணுங்க, அன்றன்று உள்ள ஆகாரத்தையும் எங்களுக்கு தந்துடுறோம். ஆமே, அதுக்கு மட்டும் கரெக்டாக வந்துருங்க ஆண்டவரே, பாக்கியெல்லாம் நீங்கள் வேணாம். ஆமே, அப்போ என்ன சொல்லுதுங்க? 17 வாசிங்க. அந்த பட்டணத்தார்
இதுதாங்க தேவை. அந்த மனோ வாஞ்ச தேவை. என் ஆண்டவருடைய வார்த்தை, என்னுடைய ஆண்டவர் சொல்லின அந்த வசனம், வார்த்தை தேவனாக இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணாங்க? அவங்க வசனத்தை ஏற்றுக்கொண்டு, இல்லை அந்த ஒரு வார்த்தையை திரும்ப நான் அதுதான் சிட் பண்ண சொல்லுங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சை, அவனுடைய மனம் வாஞ்சைப்பட்டதை, பைபிளை படிக்கணுங்கிற ஒரு விருப்பம் வந்ததுங்க. அந்த விருப்பத்தினால தான் உங்கள்கிட்ட மாற்றம் உண்டானது. ஆமாம், நீங்கள் படிக்கும்போது விருப்பம் இல்லாமல் ஏதோ படிக்கணுங்கிற கடமைக்காக நீங்கள் படித்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு மாற்றமும் வரவே வராது. மாற்றம் தேவையாக இருந்தால் இதில் என்ன மாற்றம் வரணும்? மன வாஞ்சையாய் காரியங்கள் இப்படியாய் இருக்கிறது என்று தினந்தோறும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தபடினால் அவர்கள் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாக மாறினார்கள். அப்போ கேரக்டர் மாறணும்னா வேத வசனம் உள்ளே போகணும். உள்ளே போனால் தான் மனம் திரும்பல் ஆகும். மனம் திரும்புதலாக இருந்தால் தான் நம்மளை ஆண்டவர்கிட்டேருந்து தப்பித்துக்க முடியும். வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்ப முன்னாடி இருந்த பழையகள் ஒளிஞ்சு போச்சு. என்னென்ன ஒளிஞ்சு போச்சு? முன்னாடி பூ வச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன பண்ணலங்க? பூ வைக்கிறது இல்லை. முன்னாடி நகை போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ என்ன பண்ணலங்க? நகை போடலை. முன்னாடி ஆடம்பரமாக இருந்தாங்க, இப்போ எப்படி இல்லைங்க? ஆடம்பரம்லாம் இல்லை. அதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அவங்கெல்லாம் மாறிட்டாங்க. இந்த மாற்றம் தேவையே கிடையாது. இது இருக்குதா இல்லையாங்கிறது பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் என்னங்க? அந்த வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. பழைய கேரக்டர் போயிடுச்சு, பழைய வைராக்கியம் போயிடுச்சு, பழைய கோபம் போயிடுச்சு, பழைய மாதிரி இருந்ததானே அவன் பெருமைப்படுகிற காரியங்கள் போயிடுச்சு, பொறாமைப்படுகிற காரியங்கள் போச்சு, தேவையில்லாத வார்த்தையில் பேசுறது போயிடுச்சு. இதெல்லாம் போச்சா? இது போச்சுன்னா தான் வேதம் சொல்கிறது நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறீங்க. நீங்கள் மற்றபடியாக உடல் சரீர பிரகாரமான மாற்றங்களை வைத்துக்கொண்டு மற்றவர்களை வேணால் ஏமாற்றவே முடியாது. ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்டில் ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி பேசினார். பாஸ்டர், உங்கள் சபையெல்லாம் மீசை வைக்கலாமான்னு. என்னங்க மீசை வைக்கிறான்னு எனக்கு புரியல. இல்லை பாஸ்டர் மீசை வச்சுக்கிறாமான்னு. ஏன் அது என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு. இல்லை, இந்த ஒரு சில சபையில் பாஸ்டர் மீசை வைக்கக்கூடாது, அப்படி மீசை வச்சா தாடியும் சேர்த்து வைக்கணுமான்னு. நான் சொன்னேன், இப்போ இதில் தான் கிறிஸ்துவனுடைய உபதேசமாக இருக்குதா யாருன்னு? எதில் இருக்குது? இந்த மீசையில் தான் கிறிஸ்துவனுடைய உபதேசம் இருக்கா? 1000 போட்டிருக்கு. ஏன் இதை போய் நின்று இப்போ பெருசாக உட்காந்துட்டு பேசி, இது ஒரு பிரச்சனை இல்லையா? இதை விட்டுட்டு வேறு ஏதாவது பேசியான்னு சொல்லியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் எண்ணத்தில் இருக்கிறாங்க. இந்த சரீர ஒடுக்குதல், சரீர மாற்றங்கள், இதை வச்சுக்கிட்டு நாங்கள் ரொம்ப கர்த்தருக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்குறாரு, வெளியிலெல்லாம் பார்க்கல. ஆமே, ஒரு ஏழையெல்லாம் பார்க்கல. 2 காசை போட்ட அந்த அம்மாவை மட்டும்தான் பார்த்தாரு. அது ஏழையா பணக்காரனா பார்க்கல, முழுசையும் போட்டுருச்சியான்னு சொல்லி அந்த அம்மாவோட இருதயத்தை தான் பார்த்தாரு. ஆமே, நம்ம தான் பார்த்துக்கிட்டுருவோம். ட்ரெஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி போட்டு வர்றாங்க இவங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னு நம்ம என்ன பண்ணிடுறாங்க? ஒரு ஆளை இட போட்டுருவோம். இவர் இந்த அந்தஸ்தில் இருக்கிறார், இந்த இதெல்லாம் நம்ம ஐடியா இல்லைங்களா? அப்போ இவங்கள்ட்ட நமக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்களா, இல்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிறாங்களா? ஆமே, ஏசுநாதர் பார்க்க போனார் ஒரு ஆளை, சமாரிய ஸ்திரீ. ஒரு பேர் பார்க்க மாட்டான் யூதர்கள். இவர் போய் என்ன பண்ணாருங்க? போய் அந்த அம்மாட்ட போய் தண்ணி குடிக்கிறியா? அந்த அம்மா ஒரு விளக்கம் கொடுக்குது. இவரெல்லாம் விளக்கம் கொடுத்து நான் தான் ஏசு கிறிஸ்துன்ட்டார் கடைசியில். ஆமே, அப்போ இந்த ஒரு அம்மாவை பார்க்குறதுக்கே யாருமே வரமாட்டாங்க. இவர் என்ன செஞ்சாருங்க? போனார். இதுதான் நான் கூட சொன்னேன். பெத்தஸ்தா குளத்தில் அந்த வசனங்களை வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எருசலேமுக்கு கிழக்கே வடக்கே வந்து பெதஸ்தா என்ன ஒன்று கிளம், ஒரு குளம் ஒன்று உண்டு. அந்த ஊருக்காரங்களுக்கே தெரியல, இப்போ மறந்து போயிட்டாங்க அந்த ஊரை, அந்த குளத்தையே மறந்துட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், வியாதியெல்லாம் அந்த குளத்தில் இருக்க 5 மண்டபத்தில் என்ன பண்ணுவாங்க? போட்டுருவாங்க. இந்த ஒருத்தர் ஆண்டவர் சுகமாக்குனார். எத்தனை வருஷம் இருந்தாருங்க? 32 வருஷமாக அவர் எப்படி இருந்தாருங்க? வியாதியாக இருந்தார். அவரை தூக்கி குளத்தில் போடுறது கூட ஆள் இல்லை. பாத்ரூம் எப்படி போயிருப்பார்? யூரினல் எப்படி போயிருப்பார்? இந்த குரூப்பு தான் அந்த குளம் பூரா இருந்திருக்கு. அப்போ அந்த இடம் எப்படி இருக்கும்? என்னம்மா? அசுத்தமாக இருக்கும். ஏசுனார் எங்கே போனார்? அங்கே தான் போய் அவனை தான் போய் பார்க்க போகிறாரு.
அவர் தராதரம் பார்க்கலங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த குணம் எங்கே இல்லை, நம்மள்கிட்ட இல்லாமல் போகிறது. அந்த கேரக்டர் ஏன் நமக்கு வரல? அதான் சொல்கிறேன், நீங்கள் இயேசுவைன்னு நம்ம யாரை பார்க்குறோன்னா, நான் யார் மாதிரி மாறணும்னு பார்த்தா அந்த டிஜிஎஸ் நகரம் மாதிரி மாறுவோமா? ஆங்கரெல்லாம் மாற வேணாம். அவர் டிஜிஎஸ் ஒரு ஆள் போதுமானது. அவர் மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரோ அதை பண்ணால் பார்த்தா போதும். அவர் மாதிரியும் நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம என்ன கூப்பிட்டுருக்காரு, நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, அது மட்டும் பார்த்தா போதும். நம்மளை அடுத்தவங்க மாதிரியே நம்ம நடந்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை. வாசிக்கலாம், எபேசியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். சட்டதிட்டங்களாகிய ஒழித்து இருதிறத்தாயும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக. அப்போ ஆண்டவர் நம்மளை தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மளை எப்படியாவது மாற்றிருக்காருங்க. புதிய மனுஷனாக நம்மளை மாற்றிருக்கிறாரு. ஆனால் எப்போ இருக்கிறோம், நம்ம பழைய மனுஷனாகவே தான் இருக்கிறோம். ஆண்டவர் புது மனுஷனாக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் நான் மாற மாட்டேன்னு அப்படியே உட்காந்துருக்குறோம். இப்போ என்ன சொல்கிறது, நம்ம ஆண்டவர் எப்படியா சோப் போட்டு குளிப்பாட்டி டெட்டால் போட்டு எதையாவது ஒன்று பண்ணி சுத்தமாக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம அதெல்லாம் முடியாதுன்னு என்ன பண்ணுறாங்க, அப்படியே இருக்கிறது நம்ம முயற்சி. இல்லை ஆண்டவர், இதுதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, குளிக்கிறதெல்லாம் வேணாம், குளிரும் ஆண்டவரை. ஆமாம். கொலோசியர் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். அப்போ எப்படி மாறணும், நம்ம நம்மளை படைச்சவருடைய சாயலுக்கு ஒப்பா பூரண அறிவடையும்படி புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கலாம். அப்போ என்ன பண்ணுங்க, தேவனை போல் நம்ம உண்டாக்கின தேவனை போல சாயல் நமக்குள்ளே என்ன வரணுங்க, நமக்கு உண்டாகணும். அவர் மாதிரி இந்த முடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் எப்படி பேசுகிறாரு, அவர் எப்படி பழகிறாரு, எவ்வளோ அன்பு செலுத்தினார், எவ்வளோ பேருக்கு மேலே கிருபை இருந்தார், எவ்வளோ பேருக்கு மேலே அவர் தயால குணஞ்சு எத்தனை பேரை அவர் சுகமாக்கினார், இதெல்லாம் நமக்குள்ளே என்ன செய்யணுங்க. இந்த காரியம்தான் அந்த பட்டணத்தில் வந்து இந்த குழந்தை அனுபவம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. இதை தான் நம்மள்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. இந்த யோனா இந்த மனந்திரு முதல் வேணான்னு சொல்லி தான் உட்காந்துருக்கிறான். யோசிச்சு பாருங்க, இவன் அழிஞ்சா போதுன்னே உட்காந்துருக்கிறான் ஒரு மனுஷன். இன்னைக்கு நிறைய இடங்களில் மனிதர்கள் அழிய வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் நமக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் தேவன் என் ஜனங்களை எப்படியாயிலும் மனம் திரும்ப வைக்க வேண்டும் என்கிறதற்காக அநேக காரியங்கள் நமக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார். இதுவும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிரேஸ் பீரியட். இந்த நாளாகிலும் வாசிங்க, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2:5. ஆகையால் இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை இதனிடத்திலிருந்து நீக்கி போடுவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை வெளிச்சமாக அழகாக விளக்கு தண்டில் வச்சுருக்கிறேன், எடுத்துவிட்டு உன்னை அமைச்சிருவேங்கிறாரு. ஆமே ஆமே. மாறிடுவோமாங்க, மாறிடுவோமா? ஆமே. நீங்கள் யோனா உங்களை எவ்வளவு தான் அழிக்கணும்னு நினச்சி எத்தனையோ பேர் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பிள்ளையாக மாற்ற விரும்புகிறார். ஒரு குழந்தை அனுபவம் நமக்கு வேணுங்க. நீங்கள் பேசுகிறபொழுது கூட நல்ல குழந்தைன்னா அதுக்காண்டி மழலையெல்லாம் சொல்லிலாம் பேசுகிறது இல்லை, ஒரு இன்னசென்ட்டான வார்த்தை இல்லைங்களா? எல்லாரோட மேலேயும் நல்ல நேசம் வச்சு அன்பாக பேசுகிற ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யணுங்க, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கணும். ஒரு அருமையான ஒரு ஆசிரியர் ஒருத்தர் இங்கே இருந்தார், செல்வராஜ்னு நினைக்கிற ஒரு பேர். ரோட்டிலலாம் அப்போல்லாம் பள்ளம் கிடக்கும், ஹெட் மாஸ்டராக இருந்தார். அவர் வீட்டில் போய் மண் வெட்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு கூடையை தூக்கிட்டு வந்து மண்ணெல்லாம் வெட்டி என்ன பண்ணுவாருங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? செல்வர், நீ வாத்தியார் ஹெச்எம்மாக இருந்தார்ல, எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெச்எம்மாக இருந்தார்லங்க, பேட்ச் போட்டுட்டு போவார. ஆமாம். அப்புறம் என்ன பண்ணாங்க, ஏதோ நீங்கள் பேர் ஏதோ பேர் சொல்லிடுறீங்க. அவர் என்ன பண்ணார், பள்ளத்தை வெட்டிட்டு யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். ஏன், பள்ளத்தில் யாரும் விழுந்துருவாங்க. அந்த இன்னசென்ட் பேட்ச் போட்டுட்டு தான் போவார். அவர் எல்லார்ட்டையும் அனுப்பிச்சு ட்ராக்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. பிள்ளைங்களை பார்த்தா சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பாரு. பாருங்கள் எவ்வளோ கரிசனம் உள்ளவர். இன்றைக்கி சாக்லேட் வாங்கி அடுத்தவங்க ஒரு பிள்ளைக்கு கொடுக்குறாந்தா கூட நம்ம என்ன பண்ணுவாங்க, நமக்கு அதில் ஏன்டா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. குழந்தையாக மாறுங்க, ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறாரு. அப்படி குழந்தையாக மாறலைன்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வசனமே நம்மளை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலங்கள்
ரொம்ப தூரமாக இல்லை, சமீபமாக இருக்கிறது. நாம் ரொம்ப நெருங்கி வருகிற அனுபவத்தில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்ள பிரயாசப்படுவோம். தொடர்ந்து எனக்கு இந்த வார்த்தையை வந்துகிட்டு இருக்கிறனால திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்கிறேன். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். மனம் திரும்புன்னு சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொள்வதல்ல, ஞானஸ்நானம் வாங்குவது மட்டுமல்ல, அந்நிய பாஷை பேசுவது மாத்திரமல்ல, உங்களுடைய கேரக்டர் முற்றிலுமாக குழந்தை அனுபவத்துக்குள்ளே கொண்டு வாங்க. அது போதும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா?